ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பல்லக்கு வருது. அதாவது ஒரு பல்லக்கு தான் இருக்குது. இந்த பல்லக்க 2 நாட்டு அரசுகளும் பயன்படுத்துறதுக்கான உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. முதல்ல இந்த பல்லக்குல ராணுவ ஏத்தி வச்சுக்கிட்டு ஆண்கள் எல்லாருமே பல்லக்க தூக்கிட்டு போய் ஆண்கள் வீட்டுல கொண்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த தற்கூரி மஞ்சரிய பொறுத்தளவுல எங்களுக்கும் பல்லக்குல உரிமை இருக்குது, பல்லக்க தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தீபக் கொண்டு தான் சொல்றாரு, பல்லக்குல 2 பேருக்குமே சரிசமமான உரிமை இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். அது கார்டன் ஏரியால இருக்கிற வரைக்கும் தான். இப்ப இது எங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு, நாங்க கொடுக்கும் போதுதான் நீங்க வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே மஞ்சரிய பொறுத்தளவுல ரூல்ஸ் எல்லாம் பேசுறாங்க. என்னப்பா 2 பேருக்கும் பொதுவானது தானப்பா, எதுக்காகப்பா இப்பெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு வராங்க. ஏமா இவ்வளவு வக்கனையா பேசுறல, நீ உன்னை பொறுத்தளவுல நீ தான் இந்த வார கேப்டன். நேத்து எல்லா ரூல்ஸையும் நீ தானே பிரேக் பண்ண. ஒன்னும் வேண்டாம், டாஸ்க் தற்காலிகமா நிறுத்தப்படுது அப்படின்னு பிக் பாஸ் சொன்ன பிறகும் நீயா இருக்கட்டும், சாச்சனாவா இருக்கட்டும், அதே மாதிரியே சூனியக்கார கிழவி பவித்ராவா இருக்கட்டும், 3 பேருமே ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி செங்கோலை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டீங்கல்ல. அந்த நேரம்லாம் ரூல்ஸ் ஒழுக்கம்லாம் எங்கம்மா போச்சு உனக்கு? இன்னைக்கு மட்டும், அதாவது ஆண்கள் மட்டும் டாஸ்கா இருக்கட்டும், பனிஷ்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே ரூல்ஸ் படி பண்ணணும். ஆனா பெண்களுக்கு ரூல்ஸும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு நீங்க உங்க இஷ்டப்படி ஆடுவீங்க. உண்மையாவே மஞ்சரி இந்த இடத்துல பேசும்போது எனக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு. பாக்குற உங்களை பொறுத்தளவுல மஞ்சரியை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? அந்த அம்மாவை பொறுத்தளவுல அந்த அம்மாவுக்கு ரூல்ஸே கிடையாதான். அந்த அம்மாவுக்கு மட்டும் இல்ல, பெண்கள் அணில இருக்கிற யாருக்குமே ரூல்ஸ் கிடையாது. ஆண்கள் கோட்டை கடக்கிறதுக்காக டாஸ்க்ல இருந்து எல்லாமே பண்றானுங்க. ஆனா திருட வந்து மாட்டிக்கிறவங்க கூட பெண்கள் அணியில டாஸ்க் செய்யறதுக்கு தயாரா இல்ல. இப்படி ஒரு அழுகுனி ஆட்டத்தை தான் பெண்கள் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த இடத்துல மஞ்சரி இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி பெண்கள் அணியில இருந்து அந்த பல்லக்கு எடுக்கிறதுக்காக ஆட்கள் அனுப்புறாங்க. யாரெல்லாம் வர்றா? சத்யாவா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், சௌந்தர்யா, வர்ஷினி, இந்த 4 பேருமே வர்றாங்க. இந்த இடத்துல ஒரு எட்டப்பன் வேலையை ரஞ்சித் பாத்துக்கிட்டு இருக்காரு. ரஞ்சித் தொடக்க நாள்ல இருந்தே இந்த எட்டப்பன் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது ஆண்கள் அணிக்குள்ளேயே இருந்துகிட்டு எங்க புரணி பேசலாம், யாரை எங்க கோத்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான பச்சோந்தி வேலையை தான் ரஞ்சித் பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல பல்லக்க ரஞ்சித், சத்யா இந்த 2 பேருமே இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ராணுவ பொறுத்தளவுல அவர் ஆப்போசிட் சைட்ல இருந்து அவர் ஒரு ஆள் மட்டும் ஸ்ட்ராங்கா படிக்கிறாரு. ரஞ்சித் வந்து பல்லக்குல இருந்து கையெடு அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. போதியா காமெடி பீஸ் கோமாளி மாதிரி கடந்து கத்திக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. இருந்தாலும் இந்த பல்லக்க வச்சு ஒரு சண்டை வருது. கடைசியா ராணுவ பொறுத்தளவுல பல்லக்கு மேல ஏறி நின்னுக்கிறாரு. தீபக் வந்து ராஜா பல்லக்கு மேல ஏறி நிக்காருப்பா, உங்களால முடிஞ்சா எடுத்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெண்கள் அணிக்கு இப்படிப்பட்ட செருப்படி தான் கொடுக்கணும். அவங்கள பொறுத்தளவுல ரூல்ஸ் எதையுமே கடைபிடிக்க மாட்டுக்காங்க, கொடுக்கற பனிஷ்மெண்ட் எதையுமே பண்ண மாட்டுக்காங்க. அதே நேரத்தில் அவங்க கொடுக்கற பனிஷ்மெண்ட் வந்து ரொம்பவே கொடுமையா தான் இருக்குது. நேத்து ஜெஃப்ரி எல்லாம் 100 தோப்பு காரணம் போட வச்சிருந்தாங்க. நேத்து ராத்திரி முழுக்க உட்கார முடியல, நிக்க முடியல, கால்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி கதையிட்டு இருந்தாரு. இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? ஆண்களுக்கு ஒரு நியாயம், பெண்களுக்கு ஒரு நியாயமாங்க? எப்படினாலும் இந்த வார வீக்கெண்ட்லயும் விஜய் சேதுபதி திரும்பவும் பெண்களுக்கு சொம்பு தூக்குனார் அப்படின்னா அவரை தான் கழிவு ஊத்தி ஆகணும். என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு அந்த எபிசோட பொறுத்தளவுல என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல லைவ் ஸ்ட்ரீம் பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த கேமை ஓரளவாவது நியாயமா ஆண்கள் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, பெண்கள் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.